Assalamualaikum. Hi dears, welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோரல் மெஹந்தி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 7 வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பேட்ச் 1க்கான சீட்ஸ் எல்லாமே ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணுன்னா பேட்ச் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட் ஸ்கேல் வந்து தேவைப்படும். ஸோ இதை தான் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து மெஷர் பண்ணுவோம். அண்ட் வந்து ஒரு பவுல் இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த மாதிரி வந்து தேவைப்படும். ஸோ வித் லிட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தனியாக வந்து மூடி வைக்க தேவையில்லை. ஸோ ஏர்டைட்டடாக இருக்க ஒரு மூடி வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேச்சுலா அண்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேவைப்படும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள், ஸோ ஹென்னா பவுடர். இது இல்லாமல் நம்மளால் ப்ராக்டிஸ் கோன் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3 ஃபில்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பவுடர் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடர். இந்த மாதிரி குட் குவாலிட்டியான பவுடர்ஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுகர் வந்து தேவைப்படும். ஸோ சுகர் வந்து எதுக்காக நீங்கள் கேட்கலாம். ஸோ சுகர் வந்து நம்ம போகிற டிசைன்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டிக்கபிளாக இருக்கிறதுக்காக தான் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து தேவைப்படும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ இது எதுக்காகன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து வெயிட் மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பவுலை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பவுல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 55 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ பவுலை மெஷர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 0ன்னு வந்துடும். ஸோ அகைன் வந்து பவுலை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த 55 அப்படியே வந்துடும். ஸோ இந்த டேர் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பொருள்லாம் ஆட் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வர்றதுக்காக தான். இப்போ முதல்ல வந்து நான் 100 கிராம்ஸ் வந்து ஹென்னா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹென்னா பவுடர் வந்து சேர்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்பூன்லேயே எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு 101 கிராம் வந்துச்சு. 1 கிராம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். எவ்வளோ ஃபைனான பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டேர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அகெயின் வந்து 0 ஆயிடும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டோட. நான் வந்து 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு ஒரு 42 கிராம்ஸ் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் கோன் பண்ணும்போது நான் இப்போ 1-2 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து 42 கிராம்ஸ் வந்து சுகர். நீங்கள் வந்து 30லேருந்து 40 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் நமக்கு வெயிட் மிஷின் வந்து தேவைப்படாது. அதனால் இதை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹென்னா பவுடரையும் இந்த சுகரையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ சுகர் வந்து எதுக்காகன்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து வாட்ரு வந்து ரொம்ப எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ நான் பண்ணுற மாதிரியே ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி வந்து லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து நல்லா எல்லா பவுடருமே வந்து தண்ணியோட கலந்துருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பவுடர் கூட நம்ம கண்ணில் வந்து தெரியக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆஃப்டர் டை ரிலீஸ் கூட நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து டை ரிலீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாலாம் ஆட் பண்ணல. ஸோ ஒரு ஸ்பூன்லேயே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கோகோனட் ஆயில் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போடும்போது பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக வந்து ஃப்ளோவியாக வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ளஃபினஸ்க்காக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது நெசசரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட் வரும். ஸோ ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா? ஸோ இப்படியே தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஸ்பேச்சுலா வந்து வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். பேஸ்ட் எவ்வளோ ஸ்டிக்கபிளாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பேச்சுலா வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பூன் இருக்குது, ஸ்பூனை வச்சு இந்த ஓரத்தையெல்லாம் வலிக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா இப்போ வந்து க்ளீனாக வந்து பாருங்கள், நான் வந்து ஸ்பூனை வலித்து காட்டுறேன். ஸோ எவ்வளோ க்ளீனாக வந்துச்சுன்னு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஓரத்தில் இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எல்லா பேஸ்ட்டையும் நல்லா எடுத்து விட்டுட்டு எல்லா பேஸ்ட்டையும் ஒன்று சேர்த்து விட்டுருங்க. பேஸ்ட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கபிளாக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து ஓரங்களில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து மேலே வந்து பேஸ்ட் காயாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் காட்டுற மாதிரி கொஞ்சமாக வந்து கையில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தெளிக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மேலே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இது நம்ம வந்து ஒரு 3 to 4 hours வந்து டை ரிலீஸ்க்கு வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து திறந்து மூடக்கூடாது. இப்போ வந்து பேஸ்ட்டு வந்து டை ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு. ஸோ இதை அப்படியே வந்து மூடி போட்டுட்டு ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே வந்து இதை ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒரு டார்க்கான பிளேஸில் வந்து வச்சிடணும். ஸோ லிட்டு போட்டு மூடிட்டு இம்மீடியட்டாக வந்து லாக் பண்ணிடுங்க ஏர் டைட்டடாக. ஸோ லாக் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம் டை ரிலீஸ்க்கு. ஸோ இதோட பார்ட் 2 கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் டை ரிலீஸ் பேஸ்ட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிளாஸ் 7 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் வந்து பிரைடல் கோன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இல்லைனா கீழே நான் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரம்ஜான் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம சேனலில் ஈத் ஆஃபர்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரம்ஜானுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி இந்த ரம்ஜானை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈத் ஆஃபர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
நீங்களும் இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் கோன்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அண்ட் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் வந்து நான் கிளாஸ் 8 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.